சரி என்னங்க இங்க பாருங்க. என்ன சுடுக்க எடுக்கிற? இதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்கு எப்பவும் கேலிதான். நீங்க எங்க வேணாலும் வேலை பாருங்க. ஆனா ஒண்ணு, தினம் என்ன ஒரு தடையா வந்து பாக்கணும். அப்படி நீங்க பாக்கலன்னா எனக்கு தூக்கமே வராதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியும். அதனால எனக்கு ஞாபகம் மறதி வந்துடும். அதுவும் உங்களுக்கு தெரியும்ல. தெரியும். அதனால எங்க அப்பா வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்க சொன்னா ஞாபகம் மறதினால நான் சரின்னு சொல்லிடுவேன். அதுவும் உங்களுக்கு தெரியும்ல. தெரியும். என்ன இது இந்த மாதிரிலாம் பேசுறேனே? பின்ன என்ன, சீக்கிரம் ரிஜிஸ்டர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல ஓடி போலாம் வாங்க. பொம்பளை என்ன இவ பொம்பளை? அம்மா பொறுத்துக்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கௌரவமாவே முடிச்சுக்கலாம். நான் வரட்டுமா? போறீங்களா? திரும்பி கழுத்தா? அதான் என்ன பூசா இருக்கு? போறீங்களா? என்ன விட்டுட்டா உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? இத பாரு, இதெல்லாம் நான் தாங்க மாட்டேன். என்ன விட்டு நான் போறேன். व्यवस्था कट्टा कुटुंबम அப்பங்கார என்னடா சமயக்காரியோட சுத்துறான், பொண்ணு என்னடானா வேலைக்காரனோட சுத்துது. இதை வளர விடக்கூடாது. முதல்ல இந்த பையல வேலையை விட்டு தூக்கணும். ஈகிள் பிராண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேர். லலிதா எப்படி இருக்கு? கேட்கும் போதே பயமா இருக்கு. ஏங்க இந்த தீப்பெட்டி தொழிலை விட்டா வேற தொழிலே இல்லையா? நீ தவறா நினைக்கிற. பாசுக்கு போட்டியா வரணும்னோ, நான் ஒரு முதலாளி ஆகணும்னோ இந்த ஃபேக்டரியை ஆரம்பிக்கல. எல்லா விவரத்தையும் அவர்கிட்டயே சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நானே வந்து ஃபேக்டரி ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னார். அது சரி, இப்ப ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னா நிறைய பணம் வேணுமே. என் சம்பளத்துல மிச்சம் பிடிச்ச 10,000 ரூபாய் இருக்கு. சில நண்பர்கள் கிட்டையும் கேட்டிருக்கேன். கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன் கிடைக்காது? உன் மாதிரி புத்திசாலி பிள்ளைக்கு நான் உதவி பண்ணணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அம்மா லலிதா சௌக்கியமாம்மா? மகாலட்சுமி மாதிரி இருக்கு. இரு இரு இரு. அப்பாடா. அப்பா சந்திரா, உன்னை பத்தி ஊருக்குள்ள என்னமோ கேள்விப்பட்டனே. என்ன? என்னமோ அருமையான பிளான் எல்லாம் கொடுத்தியா? அந்த ரவி பையன் எல்லாத்தையும் கழிச்சு குப்பை தொட்டில போட்டான. இப்படி செய்யலாமா? அதனால அவன் என்னைக்காவது ஒரு நாள் அவனும் குப்பை தொட்டி. சரிப்பா, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு. ஊரான் பேச்சு எனக்கு ஏன்? ஆமா, ஃபேக்டரி கட்டுறதுக்கு ஊருக்குள்ள என்னமோ பணம் கட்டுக்கிட்டு இருந்தியாமே. எவ்வளவு இருந்தா கட்டி முடிப்பேன்? ஒரு 50,000 ரூபாய் இருந்தா போதும் நினைச்சேன். அதனால்தான் ரெடியாவே வந்தேன். 50,000 ரூபாய் ஒரே செக்ல தரேன். என்ன அப்படி பாக்குற? இல்ல, கேட்டாலே கிடைக்காத இந்த காலத்துல கேட்காமலே இவ்வளவு பெரிய உதவி செய்ய முன்வர்றீங்களே, உங்களுக்கு நான். அதுதான்ப்பா பரமசிவம் உள்ள. ஊராருக்கு உதவி செய்யறதே என் கொள்கைப்பா. இந்தா அப்படியே இந்த பட்டணத்துல நீயும் பொஞ்சாடியும் ஒரு சின்ன கையெழுத்து போடுங்க. வீட்டுக்கு வரலையா? பின்ன அது வீட்டு மேல தப்பா நினைக்காத. அதுல கையெழுத்து போட்டா உனக்கும் பொறுப்பு வரும். வேலையும் ஒழுங்கா நடக்கும். மாசம் வட்டியும் ஒழுங்கா வந்து சேரும். வா, கையெழுத்து வாங்கிட்டு வா. நான் அதுக்குள்ள செக் எழுதி வைக்கிறேன். பாப்பா, ராவகாலம் வருது பார். சீக்கிரம் போ. நோ 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 நோ, இதுக்கெல்லாம் மனசு உடைஞ்சு போனா எப்படி? வியாபாரம்னு இருந்தா இதெல்லாம் சகஜம் தான். எப்படியே தைரியமா இருக்க முடியும்? திடீர்னு 50,000 ரூபாய் லாஸ்ட் ஆனா என்னால எப்படியே சமாளிக்க முடியும்? இப்ப நீ எவ்வளவு பணம் இருந்தா சமாளிப்ப? 20,000 ரூபாய் இருந்தா இப்ப நான் ரோட்டுக்கு வராம தப்பிச்சுக்குவேன். ஓகே முருகா, அந்த செக் புக் எடுத்துட்டோம். ஹலோ, ஸ்பீக்கிங். உங்க மேனேஜர் அமரலிங்கம் பேசுறேன் சார். ஐம் சோ சாரி சார். ஒரு பேட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு சார். சொல்லுங்க. நம்ம கப்பல் வெண்புறா 50 லட்சம் ரூபாய் சரக்கோட புயல்ல சிக்கி மூழ்கி போயிடுச்சு சார். நம்ம கப்பல் வெண்புறா 50 லட்சம் ரூபாய் சரக்கோட மூழ்கிடுச்சு சார். அது சம்பந்தமான இன்சூரன்ஸ் கட்டுறதுலயும் ஏதோ தவறு நடந்து போயிருக்கு. அந்த இன்சூரன்ஸ் பணம் கூட நமக்கு கிடைக்காது சார். சார் 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 சாரி சார். தேங்க்யூ. செக் புஸ்தகம் கட்டியா? செக் யாருக்கு? ஐயா, ரவிக்குமாருடைய கை பூமிதான் பார்க்கும், வானத்தை பார்க்காது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என் கண்ணாலே பார்த்துட்டேன். ஐயா, உங்க கை எப்பொழுதும் இப்படியே தான் இருக்கணும். நீங்க செஞ்சது உதவிய நான் சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டேன். ஐயா, நான் வரேங்க.
உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? டாக்டரையா கூப்பிட்டுங்க. ஒண்ணு இல்ல, நீங்க எதுவும் என்கிட்ட மறைக்கிறீங்க. ஒரு கப்பல் கடல்ல முழுகினா அதை மறைக்க முடியுமா? நம்ம கப்பல் முழுகிடுச்சு முருகா. நான் அன்னைக்கே சொன்னேனே, அந்த ராசியான வைரக்கல் மோதிரத்தை நீங்க சந்திரியாட்ட கொடுத்த போதே என் மனசு படியிருந்து உடஞ்சு போச்சு. இங்க குடுக்கறதுக்கு பொருளா இல்ல, அதை விட இந்த பங்களாவையா கொடுத்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் சந்தோஷப்பட்டேன். உயிர் இல்லாத வைரக்கல் மோதிரம் போனதுனாலே அப்படிலாம் நடக்குதுன்னு சொல்றேன். வாழ்க்கை ஒரு கப்பல் மாதிரி தானே முருகா. அது மிதக்கிறதும் மூழ்கிறதும் அவன் செயல். எதாவது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடந்துதான் தீரும். ஓகே, உடனடியா அந்த சிக்கலை சமாளிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது? நம்ம கம்பெனி கப்பல் குழந்து போச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கம்பெனியில் டெபாசிட் பண்ண அத்தனை பேரும் நெருக்கிறாங்க. ஒரு 20 லட்சம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா சமாளிச்சிடலாம். ஓகே, நான் ஏற்பாடு பண்றேன். சிங்கராவ், ரவி, how are you? நான் நல்லா இருக்கேன். ஆல் ரைட், அதெல்லாம் பிசினஸ்ல சகஜம் தானே. ஒண்ணும் இல்ல, போன மாசம் நம்ம ஆபீஸ்ல 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றேன்னு சொன்னீங்க. நான் கூட வேணான்னு சொன்னேன். அப்போ அது இப்ப தேவைப்படுது. கொடுக்குறியா? ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு புரியுது. ஓகே, ஆமா நான் தான். அவசரமா 20 லட்சம் வேணும். மாமா, அந்த ஆப்பிள் தோலை சீவி கொடுங்க. தோலோடு சாப்பிட்டாக்கா எனக்கு சரிக்காது. என்ன இந்த வீட்டுல அதிகாரம் தூள் பறக்குது? ஏதோ அக்கா மாவனாச்சே 2 நாளைக்கு தண்ட சோறு தின்னுட்டு போவான்னு பார்த்தா இந்த அளவுக்கு வந்துட்டியா? இன்னைக்கு ராத்திரியே மெயில்ல ஊருக்கு புறப்படு. நான் தண்ட சோறா? எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியுமில்ல உங்களுக்கு. உறவு கட்டுப்பாட்டை மீறி பேசிட்டீங்க. உங்க மேல ஏன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கூடாது. கைய மடக்கடா, மரியாதை கட்டப்பல நடவடிக்கை எடுக்கிற மூஞ்சுகளை பாரு. என்ன முக்கா காடி நிலத்தை வச்சுக்கிட்டு இந்த விரட்டுற? எனக்கு 30 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குடா. நான் நினைச்சா உன் கிராமத்தையே விலைக்கு வாங்க வேண்டாம். அப்ப சரி, பேச்சு இவ்வளவு முத்தினதுக்கு அப்புறம் நான் பொறுத்திருக்க மாட்டேன். முடிவா சொல்லுங்க, உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா சொல்றேன், முடியவே முடியாது. மரியாதையா ஊருக்கு போடா. மாமா, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த எலிக்கதையை ஆரம்பிக்காம இருக்க முடியாது. என்னடா என்கிட்டயே கதை விடுற? என்னடா எலிக்கதை? ஹார்மோனியம் வாசிக்கிற? மாமா, ராத்திரி 11 மணி மணி டான் டான் அடிச்சுது. உங்க அறையில இருந்து ஒரு எலி வந்தது. எலியா? ஆமா, யாரையில இருந்தா? அது திருட்டெலி மாமா. அடிப்படி உள்ளா கீழே இறங்கி சமயக்கட்டுக்குள்ள போச்சு. அது நேற்று மத்தியானம் கருவாட்டு குழம்பு வச்சிருந்தோம்ல, அந்த வாடகைக்கோசரம் போயிருக்கோம். இல்ல மாமா, அந்த வாடகைக்கு போயில, அது வேற வாடகைக்கு போச்சு. இது உனக்கு எப்படிடா தெரியும்? நான் அந்த எலி பின்னாலேயே வந்தேன். அந்த எலி போன எலி ராக்கம்மா பக்கத்துல போய் உட்கார்ந்து. எலி எங்கேயாவது உட்காருமாடா? ஆமா, அது அதிசய எலி மாமா. அது வந்து உட்காரும், படுக்கும், மூலாம செய்யும் மாமா. மாப்பிள்ள மாமா வரைக்கும் இருந்தியா? இருந்த மாமா. இதெல்லாம் கதை மாமா. இன்னும் இருக்கு, கேளுங்க. அந்த எலி ராக்கம்மா பக்கத்துல உட்கார்ந்து வடியில இருக்கிற பூ எடுத்து. எலியாவது பூவை எடுக்கிறதாவது? இது என்னடா நீ கனவு கண்டிருப்பேன். மாமா, இது நிஜமா நடந்தது மாமா. ஐயோ, இது என்னடா கதை? மாமா, இந்த கதை உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க. அம்மா, இந்த கதைய உங்களையும் வச்சுக்கிட்டு 4 பெரிய மனுஷனை கூப்பிட்டு சொன்னா எவ்வளவு தமாஷா இருக்கும். வேணும், அந்த எலிக்கு வேணும். ஏதோ வயசான எலி சபலத்துல அப்படின்னு சமயம் கட்டுக்கிட்ட போய் அசம்மா மாட்டிக்கிச்சு. மாப்பிள்ள, இப்ப உனக்கு என்ன வேணும்? என் பொண்ணு தானே, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் போ.
ஆனா இந்த எலிக்கதையை மட்டும் கவலைப்படாதீங்க, நான் சொல்ல. ஆனா ஒரு விஷயம், என்னப்பா இந்த அப்பா போய் வெளியே போகணும். நீ வேற இவ்வளவு குறைஞ்ச சம்பளத்துல இவ்வளவு வேலை செய்யற பையன் நமக்கு கிடைப்பானா? இதான் இவ்வளவு குறைஞ்ச சம்பளத்துக்கு ஒருத்தன் வேலை செய்யறான்னா ஏதோ சூச்சம் இருக்கு. என்னப்பா சொல்ற? அவனும் இந்த வீட்டுல எத்தனை எலிடா? அது இந்த வீட்டுல ஒரே ஒரு எலி தான் இருக்குமா. அந்த எலி கமலா பக்கம் போயிட்டே இருந்துருக்கு. என்னது? கமலா பக்கம் போயிட்டு வந்திருக்கு. அவனுக்கு அவன் மேல ஒரு கண்ணு. அவன் ஏற்கனவே கண்ணு பெருத்த பையன், அயோக்கிய பையன். அவனை இன்னைக்கே கணக்கு திட்டு வெளியே போக சொல்றேன். மாப்பிள்ள, என்ன மாமா, அந்த எலிக்கதை கவலைப்படாத.